வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீசஸ் 2025 வருடங்களில் கேட்கப்பட்ட பொது அறிவு கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி போகலாம். கூற்றியே தென்னிந்திய பிரபலங்கள் சவுத் இண்டியன் செலிபிரிட்டிஸ் என்ற நூலின் கேஎம் பாலசுப்ரமணியன் டாக்டர் சி நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார். காரணம், நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். இதுக்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா, கொடுத்துருக்க 4ல் பி தான் கரெக்டு. கூற்று ஏ காரணம் ஆர் இரண்டும் சரி, மேலும் காரணம் ஆர் கூற்று ஏவின் சரியான விளக்கமாகும். ஸோ இது ரெண்டுமே கரெக்டான ஆன்சர்ஸ். அடுத்த கொஸ்டின் கூற்று தான் கொடுத்துருக்காங்க. கூற்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. காரணம், பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. ஸோ இதில் ஆன்சர்ஸ் 4 இருக்குது. ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ தான் சரி. ஏ சரி, அதாவது கூற்று சரியானா காரணம் தவறு. ஸோ ஆன்சர் ஏ தான். அடுத்து, தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரகத்தின் இலவச அழைப்பு எண் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கொடுத்துருக்க 4ல் பி தான் கரெக்டு. அதாவது பி 2, இதுதான் கரெக்டான ஆன்சர். 1064 மற்றும் 1965. அடுத்து இதெல்லாம் மேக்ஸு. உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதனோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். பின்வருவனவற்றுள் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை கண்டறிக. லோக்மால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் ஜனவரி 16, 2014. தமிழ் செம்மொழியாக அக்டோபர் 10, 2004 அறிவிக்கப்பட்டது. இந்திய தேர்தல் ஆணையம் எப்போ சட்டப்பிரிவு 324 அதுபடி அது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் 1960. ஸோ இதில் ஆன்சர் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க, அப்படிதானே? பின்வருவனவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க 4ல் பி தான். 2 மற்றும் 4 இரண்டும் தவறாக பொருத்தப்பட்டது, 4ம் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. தமிழ் செம்மொழியாக அக்டோபர் 10, 2004 அறிவிக்கப்பட்டதுன்றது தவறான இணை. 4 இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் 1960 தவறானது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.